திருச்சியில் கிராம அளவிலான விவசாய முன்னேற்றங்கள் குறித்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய கல்வி அமைச்சகம், உன்னத் பாரத் அபியான், பிராந்திய ஒருங்கிணைப்பு நிறுவனம், வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்குநரகம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து ஒருநாள் பயிற்சி பட்டறை மற்றும் திட்டம் கருத்தரங்கம் புனித ஜோசப் கல்லூரியில் முதல்வர் முனைவர் மரியதாஸ் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்திய தேசிய தொழில்நுட்ப கழக தேசிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வீரேந்திர கே. விஜய் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு புதிய பாதை என்ற தலைப்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இயக்குனர் மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சோமசுந்தரம் கருத்துரை வழங்கினார். செயல் திட்டம் 2026 முதல் 27 வரை குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் முரளிதரன் வழங்கினார். பங்கேற்கும் நிறுவனத்தின் வெற்றிகளை குறித்த தொகுப்பை செயின்ட் ஜோசப் கல்லூரியின் ஷெப்பர்ட் விரிவாக்கத் துறையின் இயக்குனர் முனைவர் சகாயராஜ் வழங்கினார். நிகழ்வில் செயின்ட் ஜோசப் கல்லூரி ரெக்டர் முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல், இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டொமினிக், இணை ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர்கள் திரளாக பங்கேற்றனர். கருத்தரங்கில் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தை நிறுவன அளவிலும் கிராம அளவிலும் வலுப்படுத்துவதற்கான உத்திகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பெற்றது. சிறந்த செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் ஊரக வளர்ச்சியில் மாணவர்களின் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றை மையமாக கொண்டு இப்பயிற்சி நடைபெற்றது. We now request our institution administrators to kindly honor our esteemed guest. First, may I request Reverend Dr. Paulraj Michael, various colleges, program coordinators, and honored resource person. It is a privilege and pleasure to welcome you all to this regional workshop from orientation. இன்றைக்கி மாநில அளவிலான உன்னத பாரதி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு கருத்தரங்கு நடக்குது இன்றைக்கி நம்மளுடைய சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில். இதில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 12 மாவட்டங்களிலிருந்து இந்த உன்னத பாரதி இயக்கத்தினுடைய கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்கள் இங்கே பங்கேற்றிருக்காங்க. இதில் இனி இப்போ உன்னத் பாரதி இயக்கம் நம்மளுடைய ஒன்றிய அரசு ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம என்னென்னலாம் இந்த வருங்காலங்களில் அடுத்த ஆண்டுகளில் செய்யப்படுங்கிற ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கிறதுக்காக இந்த கருத்தரங்கு. இது வரைக்கும் என்னென்ன காலேஜில் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒவ்வொரு காலேஜிலும் என்னென்ன கிராமங்களில் என்னென்ன பணிகள் எல்லாம், குறிப்பாக நாங்கள் இயற்கை வேளாண்மை, நீர்நிலைகளை பராமரிக்கிறது, அப்புறம் நம்ம புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை மேம்படுத்துறது, அப்புறம் கிராமங்களில் உள்ள அந்த திறமைகளை எல்லாம் வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது, அப்புறம் கழிவுகளை எல்லாம் மறுசுழற்சி பண்ணி நல்ல ஒரு வள ஆதாரமாக பண்ணுறது, இப்படி நிறைய திட்டங்களை நம்ம அவங்கள்ட்ட முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கங்கிறதையும் ஒரு சீராய்வு மாதிரி, ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரியும் இன்றைக்கி நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த உன்னத பாரதி இயக்கத்தினுடைய மண்டல மேலாண்மை அதிகாரியாக இருக்கிறேன். மேலும் நான் இயக்குனர் வணிக வள மேம்பாட்டு மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுனால இந்த கிராமங்கள்லேருந்து எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதையும் பற்றியும் ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடலை இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய நிர்வாகம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்றிய அரசினுடைய இந்த உன்னத் பாரத் அபியான் இந்த ப்ரோக்ராமுடைய கோஆர்டினேஷன் யூனிட், நேஷனல் கோஆர்டினேஷன் யூனிட் புதுடெல்லி இதுக்கு நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நாங்கள் விரிவாக விவாதிக்க உள்ளோம். இதுவரைக்கும் 225 கிராமங்கள் இந்த 12 மாவட்டங்கள்லையும் இருக்குது. கிராமங்களில் 225 கல்லூரிகள் இருக்குது. மருத்துவக் கல்லூரியிலேருந்து பாலிடெக்னிக் கல்லூரி வரைக்கும் 1200க்கு மேற்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து நம்ம இந்த திட்டத்தில் இணைச்சு இந்த நம்ம கிராமப்புற மேம்பாட்டுக்கு, ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன வழியிலெல்லாம் நம்ம உயர்கல்வி நிறுவனங்கள் பங்களிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி விவாதிக்க இருக்கிறோம். மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் அந்த உன்னத் பாரத் அபியான் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 குறைந்தபட்சம் 5 கிராமங்களில் அவங்க தன்னுடைய மாணவர்களோடு சென்று அங்கே தேவைகளை எல்லாம் கண்டறிஞ்சு ஒரு சர்வே, அதுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்குறோம். அந்த சர்வே மூலமாக இது மாவட்ட ஆட்சியர் நேரடி மேற்பார்வையின் கீழே அந்த 5 கிராமங்களையும் தத்தெடுக்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அந்த கிராம வளர்ச்சிக்கான திட்டமிடலையும் இவங்க பங்கேற்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த கிராமத்தினுடைய தேவைகளை கண்டறிந்து எங்களுடைய உன்னத் பாரத் அபியானுக்கு நிதி உதவிக்காக அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அதை மதிப்பீடு செய்து அதற்கு நிதி உதவியை நம்ம வழங்குகிறோம். அதன் மூலம்
கல்வியில் வந்து அந்த கிராமத்தில் வந்து இப்போ படிப்பை தொடர முடியாத இளைஞர்கள், அந்த வந்து இப்போ தனித்திறமை உள்ள இளைஞர்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு மேற்படிப்பு தொடர்றதுக்கோ, இல்லை அந்த நிலையில் அவங்க எந்த கல்வி அறிவோடு இருக்காங்களோ அதை வச்சுட்டு அவங்க தொழில் முனைவோர் ஆகிறதுக்கோ நம்ம எல்லா உதவிகளையும் இந்த திட்டத்தின் மூலமாக. இதுக்கு வந்து ஒரு வரையறை கிடையாது. அந்த கிராமத்தில் எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த கிராம மேம்பாட்டுக்காக செய்யணும்னா இதில் வந்து செய்யலாம். இதில் வந்து இதுதான் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆதார் மாற்றுறதுனா கூட ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு ஒரு மாணவர் போய் அங்கே உள்ள வயதானவர்கள்லாம் போய் எங்கே போய் கேட்குறது என்னன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பயோமெட்ரிக்ஸை வச்சு அந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு வங்கி கணக்கு தொடங்குறது, ஒரு பேன் கார்டு வாங்குறது, அவங்களுக்கு என்னென்ன இந்த சான்றிதழ்கள் வாங்குறது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஆன்லைனில் ஆகிடுச்சு. எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டாக இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே அந்த கிராமங்கள்லேயே போய் நேரடியாக செஞ்சு கொடுக்கலாம். அந்த கிராமத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலாம். அப்புறம் தொழில் முனைவோர் ஆகிறவங்களுக்கு எங்கெங்கே அணுகலாம், எங்கே நிதி பெறலாம், எங்கே பயிற்சி பெறலாம், உதவி சொல்லிக் கொடுக்கலாம். இதுக்கு வந்து வரையறையே இல்லை. அந்த கிராமத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து நகரத்தை நோக்கி போகிறாங்க. அவங்கள கிராமத்திலே தக்க வச்சோம்னா நம்ம கிராமப்புற வளர்ச்சிங்கிறது ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். அதுக்கு நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுகின்றோம். தூய வளனார் கல்லூரியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கே 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஷெப்பர்ட் அப்படின்ற அமைப்பின் வழியாக நாங்கள் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கிராமங்களுக்கு சென்று கிராம மக்களோடு இருப்பது, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவருடைய வாழ்வாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறது என்று பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னத் பாரத் இயக்கமானது தூய வளனார் கல்லூரிக்கு வந்திருப்பது எங்களுக்கு ஒரு அருளாக, வரப்பிரசாதமாக பார்க்குறோம். இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பது. குறிப்பாக இங்கே எங்களுடைய இயக்குனர் இருக்கிறாங்க, சகாயராஜ். அவங்கள்ட்ட நான் பேசி கொண்டிருந்த பொழுது பல்வேறு கிராமங்கள், திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தொடர்ந்து மாணவர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தை வளப்படுத்துவதற்கான பெரிய பெரிய முயற்சிகள் ஈடுபடுவது, ஏரிகளை தூர்வாருவது, மின்சாரம், இயற்கை சார்ந்த மின்சாரம் காற்றாடி வழியாக உருவாக்குவது, இன்னும் பல்வேறு விதமான காரியங்களை மாணாக்கர்கள் செய்கிறாங்க. ஐயா சொன்னது போல் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு புரியாத ஒன்றாக இருக்குது. அதனையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு மாணாக்கருடைய பணி, மாணவியர்களும் தொடர்ந்து வருடம் முழுவதுமாக கல்வியோடு கூட இந்த பணியையும் செய்யக்கூடிய ஒரு போக்கு ஷெப்பர்ட் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்துட்டு நான் ஐயா உன்னத் பாரத் இயக்கத்தினுடைய தலைவர், எங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய உன்னத் பாரத் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர், ஷெப்பர்ட் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர், இவங்களோட சேர்ந்து இந்த இயக்கம் ஷெப்பர்ட் வழியாக எங்களுடைய வளனார் கல்லூரியை பொறுத்தவரையில் ஆகப்பெரிய காரியங்களை, நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது.